வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களுக்கும் நவீன மருத்துவ வசதி கிடைக்க நடவடிக்கை. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை. மேகதாது திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தல். 28ஆம் தேதிக்குள் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க முடிவு. தொகுப்பூதியம் 10,000 உயர்த்தி வழங்க திட்டம். வாக்களிக்க பணம் பெறுவதையும் கொடுப்பதையும் தவிர்ப்போம். டாக்டர் பாரிவேந்தர் குடியரசு நாள் வாழ்த்து. ஏழை எளிய மக்களுக்கும் நவீன மருத்துவ வசதிகள் கிடைக்கும் வகையிலான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நாளை குடியரசு நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தலைநகர் தில்லியிலும் விழா நடைபெறும் செங்கோட்டையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களை நினைவு கூற வேண்டும் என தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு நவீன மருத்துவ வசதி கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு அளித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது தடுப்பணை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க அனுமதி வழங்க தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய நீர்வள ஆணையத்தில் கர்நாடக அரசு மேகதாது தடுப்பணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை அளித்திருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என கூறியுள்ளார். மேகதாது அணையை செயல்படுத்தினால் லட்சக்கணக்கான காவிரி பாசன விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ள முதல்வர் பழனிசாமி, எனவே கர்நாடகத்தின் திட்ட அறிக்கையை நிராகரிக்க மத்திய நீர்வளத்துறைக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி கோகுல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் அமர்வு பணிக்கு திரும்பாத ஆசிரியர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது அரசின் வேலை என கூறியுள்ளது. போராடுவோரை இன்றைக்குள் பணிக்கு திரும்புமாறு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க இயலாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வேலை நிறுத்த நோட்டீஸுக்கு தடை விதிக்கவில்லை என்று கூறி மனுதாரர் கோகுலின் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. தற்காலிக ஆசிரியர்களின் தொகுப்பூதியத்தை 7,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்காலிக ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் தொகுப்பூதியத்தை 7,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாளைக்குள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் வருகிற திங்கட்கிழமை முதல் தற்காலிக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்களிக்க பணம் பெறுவதையும் கொடுப்பதையும் தவிர்த்து ஜனநாயக கடமை ஆற்றுவோம் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் குடியரசு நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு நாள் வாழ்த்து செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள்தான் மக்களாட்சி என கொண்டாடப்படும் குடியரசு நாள் விழா என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், சத்திய வேகம், அரசியல் அறநெறி ஆகியவற்றை மீண்டும் புத்துயிர் ஊட்டி நடைமுறைக்கு கொண்டுவர நல்ல தருணமாக இனிவரும் நாட்கள் அமையட்டும் என தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் வாக்காளர்கள் தங்களுக்கான ஜனநாயக கடமையினை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இன்றி செய்து முடிக்க வேண்டும் என்றும், தாங்கள் அளிக்கும் வாக்கிற்கு பணம் உள்ளிட்ட அன்பளிப்புகளை பெறுவதும்
கொடுப்பதும் ஜனநாயகத்தை அவமதிக்கும் செயலாகும் என டாக்டர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். இதனை தவிர்த்து ஜனநாயக கடமையாற்ற மக்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த குடியரசு நாள் மக்களின் ஜனநாயக மாண்புகளை நிலைநிறுத்தும் திருநாளாக அமைய வேண்டும் என கூறி இந்திய மக்கள் அனைவருக்கும் தனது உளம் கனிந்த குடியரசு நாள் வாழ்த்துக்களை டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சிலை கடத்தல் வழக்குகள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் வழக்கு விசாரணை தொடர்பாக அரசு தமக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என பொன் மாணிக்கவேல் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட 98% உத்தரவுகளை அரசு நிறைவேற்றவில்லை என கூறியிருந்தார். தமது தேவைக்காக கேட்ட 105 பேரில் 3 பேரை மட்டுமே அரசு வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறை டிஜிபி தரப்பில் அளிக்கப்பட்ட பதில் மனுவில் விரைவில் 103 காவலர்களை நியமிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மதுரை தோப்பூர் பகுதியில் 1264 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், 150 கோடி ரூபாய் மதிப்பில் மதுரை, திருநெல்வேலி மற்றும் தஞ்சாவூரில் கட்டப்பட்டுள்ள சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே திட்டமிட்டபடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து நம்முடைய எய்ம்ஸ் மருத்துவமனையை 264 கோடி ரூபாய் அப்ரூவல் செய்யப்பட்டு ஜனவரி 27ஆம் தேதி நாளை மறுநாள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் எல்லோருமாக சேர்ந்து பொதுமக்களுக்கு அதை நம்ம இனாகிரேஷன் செய்ய இருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். PSLV ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியதற்காக விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். திறமை வாய்ந்த இந்திய மாணவர்களின் கலாம் சாட் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும், புவி சுற்றுவட்ட பாதையில் 4வது நிலையை பயன்படுத்தி செயற்கைக்கோள்களை அனுப்பிய முதல் நாடு இந்தியா எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே துறையில் அடுத்த 6 மாதத்தில் 1,31,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறியது பாஜகவின் மற்றொரு மோசடி அறிவிப்பு என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ரயில்வேயில் கடந்த 5 ஆண்டுகளில் 2,82,976 பதவிகள் காலியாக உள்ளன என்றும், தற்போது மத்திய அரசு விழித்துக் கொண்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்துள்ளது என்றும் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். வாக்களிக்க பணம் பெறுவதையும் கொடுப்பதையும் தவிர்த்து நமது உரிமைக்கான ஜனநாயக கடமையினை ஆற்றுவோம் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் இந்திய வாக்காளர்கள் தங்களுக்கான ஜனநாயக கடமையினை எந்தவொரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இன்றி செய்து முடிக்க வேண்டும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். ஜெயலலிதாவின் மரணத்திற்கும் கொடநாடு சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று திமுக மாநில மகளிர் அணி செயலர் கனிமொழி MP தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோதே கொடநாட்டில் இருந்த ஆவணங்கள், பொருட்களை திருடுவதற்காக கொள்ளை முயற்சி நடைபெற்றதையும் கனிமொழி சுட்டிக்காட்டியுள்ளார். தட்பவெப்பநிலையால் மீன்வளம் குறைந்து வருகிறது. மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தட்பவெப்பநிலை மாற்றத்தால் மீன்வளம் குறைந்து வருவதாக தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ஃபெலிக்ஸ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் மீன்வள தொழில் காப்பகம் மற்றும் தொழில்சார் பயிற்சி மையத்தில் மீன் பொருட்கள் தயாரிப்பு குறித்த படிப்பை நிறைவு செய்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் ஃபெலிக்ஸ் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தட்பவெப்பம் நிலை மாற்றத்தால் மீன்வளம் குறைந்து வருவதாக கூறினார். கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் மீன்வளம் குறைந்து வருவதால் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கு மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
முன்னால் இந்த டிராபிக்கல் கண்டிஷன்ல எல்லாம் நம்மள மாதிரி அதிக வெப்பநிலை உள்ள கடல்களில் அதிகமாக மீன் இருக்கும். டெம்பரேட்னு சொல்லக்கூடிய மித தட்பவெப்பநிலை பகுதிகளில் மீன் குறைவாக இருக்கும். இப்பொழுது அந்த பகுதிகளில் மீன்கள் அதிகமாகவும் இங்கு மீன்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி வருகிறது. ஆழ்கடல் மீன்களை பிடிப்பதற்கான வழிமுறைகளை அரசு முக்கியமாக கருத்தில் கொண்டு செய்வது. ஏன்னா அண்மை கடல் பகுதிகளில் உங்களுக்கு மீன்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அது உண்மைதான். 70வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசு தின விழாவில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க நாடு முழுவதும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை, பகவதி அம்மன் கோவில் உள்ளிட்ட இடங்களில் தீவிர போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 4வது நாளாக தொடரும் போராட்டத்தில் பங்கேற்ற அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த 1000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து 4வது நாளாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தி வரும் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 4 நாட்களாக போராட்டம் நடத்தியும் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் திரண்ட 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 1500க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை காவல்துறையினர் இழுத்து சென்று கைது செய்தனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். 4வது நாளாக போராடி வரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைய போராட்டத்தில் காவல்துறை அமைச்சு பணியாளர்கள் சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூரில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு காவல்துறை அமைச்சு பணியாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கடந்த 22ஆம் தேதி முதல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 2000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள சாலையை 4 புறங்களையும் மறித்து 2000க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 21 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் 4வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் அந்த வழியாக வந்த வாகனங்களை சிறைப்பிடித்தனர். இந்த மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சாலை மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரில் ஊர்வலத்தை தொடங்கிய அவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியல் போராட்டம் நடத்த முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் மூலம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எந்த தேர்தலிலும் கட்டாயம் வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் விழிப்புணர்வு நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
சென்னை தாம்பரம் அடுத்த சானிட்டோரியத்தில் தேசிய வாக்காளர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தொடங்கி வைத்தார். மேலும் வாக்களிப்பதன் பயன் குறித்து பொதுமக்களிடையே மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் நடைபெற்ற வாக்காளர் தின விழாவில் கலந்து கொண்ட புதிய வாக்காளர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் புதிய வாக்காளர்களுக்கான உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. இதேபோல் தலைமை செயலகத்திலும் காவல்துறை தலைமையகத்திலும் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. உலக வாக்காளர் நாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பள்ளி மாணவர்கள் இந்திய வரைபடம் போல் நின்று வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் ஆட்சியர் கந்தசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் வாக்காளர் தினத்தை கொண்டாடினர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தீப்பந்தம் ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தீப்பந்தங்களை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த திட்டத்தால் விவசாய நிலம் முற்றிலும் பாதிக்கப்படும், விவசாயம் அழியும் சூழல் உருவாகும் என அவர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மணலி பகுதியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் வட மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் விபத்து ஏற்பட காரணமாயிருந்த லாரி ஓட்டுநர் சிவகுமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. நாடு முழுவதும் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் மறுமலர்ச்சி பெயர் கொண்ட கட்சித் தலைவரான கோவானவர் சூரிய கட்சி கூட்டணியில் இடம்பெறுவது உறுதியாகிவிட்டதாம். திருச்சியில்தான் கோவான தலைவர் போட்டியிட இருப்பதாகவும் அதற்காக கடந்த சில மாதங்களாகவே திருச்சியை மையமாக வைத்தே கட்சி தலைவர் அரசியல் நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறதாம். கடந்த காலங்களில் சூரிய கட்சி கூட்டணி திருச்சியில் வெற்றி பெற்றதை அடுத்தே திருச்சியை குறிவைத்திருக்கிறாராம் கோவான தலைவர். டெல்லி சென்று லாபி செய்யவும் திட்டமிட்டிருக்கிறாராம் கோவான தலைவர். வருகிற வாய்ப்புகள் எல்லாம் செகண்ட் ஹீரோயின் கௌரவ தோற்றம் என்பதால் நித்திய மேனனான நடிகை கடுப்பில் இருக்கிறாராம். தனக்கு நெருக்கமானவர்களிடம் நடிகை இவ்வாறு புலம்ப, அவரோ சிநேகமான பிரபல நடிகை மேற்கொண்ட டயட்டை பின்பற்ற சொல்லிவிட்டார்களாம். இதனால் நித்திய நடிகை வாய்ப்புக்காக கடும் டயட்டில் இருந்து வருகிறாராம். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி 77 ரன்னில் சுருண்டது இங்கிலாந்து அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 77 ரன்களில் சுருண்டது. மேற்கிந்திய தீவு இங்கிலாந்து அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி பிரிட்ஜ்டவுனில் நடைபெற்று வருகிறது. முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 289 ரன்களை எடுத்தது. பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த இங்கிலாந்து அணியால் மேற்கிந்திய தீவுகள் வீரர்களின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இதனால் 30 ஓவர்களில் 77 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து அணி இழந்தது. 212 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 177 ரன்கள் எடுத்து 339 ரன்களில் வலுவான முன்னிலையில் உள்ளது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் விலை 24,736 ரூபாயாகவும், 1 கிராம் தங்கத்தின் விலை 3,092 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 42 ரூபாய் 20 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 42,200 ரூபாயாகவும் உள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களுக்கும் நவீன மருத்துவ வசதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு நாள் உரையில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரதமருக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இருபத்தி 8ஆம் தேதிக்குள் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க முடிவெடுத்துள்ள தமிழக அரசு தொகுப்பூதியம் 10,000ஆக உயர்த்தி வழங்க முடிவெடுத்துள்ளது. வாக்களிக்க பணம் பெறுவதையும் கொடுப்பதையும் தவிர்ப்போம் என டாக்டர் பாரிவேந்தர் குடியரசு நாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.